போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தியானத்தில் இருங்கள், நல்ல மியூசிக் கேளுங்க, அன்றைக்கு 2-3 வேளை குளியுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்கள், நல்ல இசையை கேளுங்கள், நல்ல தியானத்தையும் வழிபாட்டையும் முன்னெடுங்கள். இந்த கெக்க பெக்கன்னு சிரிக்கிற சேனல் இருக்குல்ல, அதை ஒட்டு மொத்தமா உட்காந்து பாருங்க. ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த 3 days உங்களுக்கு அதாவது மாதவிடாய் ஆரம்பிக்கிற 3 days கிடையாது, மாதவிடாய்க்கு முன்னால் இருக்கக்கூடிய 3 நாட்களில் நீங்கள் கவனமாட்டீர்கள். யாருக்கு இதெல்லாம் சொல்லித்தரா? நமக்கு சொல்லி தருவதற்கே ஆள் இல்லையே. யோசித்து பார்த்தால் நமக்கான விடியல்கள் நம் கையில் தான் இருக்கிறது. ஆனா என்ன, நாம் எழுந்து நிற்க வேண்டும். நம் சுயமரியாதை இல்லாத விஷயங்கள் எங்கே நடந்தாலும், அது எனக்கு நடந்தாலும் சரி, அம்மாவுக்கு நடந்தாலும் சரி, இந்த தங்கச்சிக்கு நடந்தாலும் சரி, யாருக்கு நடந்தாலும் அது பெண்ணுக்கு நடந்தது, உனக்கு நடந்தாலும் அது பெண்ணுக்கு நடந்தது. பெண்ணுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை